வணக்கம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன். நான் சத்யதேவ் ரோஷன் பேசுகிறேன். இன்றைக்கி நமக்கும் பிரபஞ்சத்துக்கும் நல்ல தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு சுலபமான பயிற்சி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த பயிற்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த பயிற்சி செய்கிறதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும், எதுக்காக இந்த பயிற்சி நம்ம செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அமைதியான மனநிலையில் சேர்லேயோ சோஃபாலேயோ உட்காந்துக்கோங்க. முதுகு தண்டு நேராக இருக்கிற மாதிரி உட்காந்துக்கோங்க. உங்களோட 2 கால்களும் தரையில் நல்லா பதிகிற மாதிரி உட்காந்துக்கணும். உங்களோட 2 கால்களும் ஒன்றுக்கொன்று இணையாமல் இருக்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு அரை அடியாவது கேப் இருக்கணும். கண்களை மூடிக்கோங்க. ஆழமாக மூச்சை இழுங்க, ஆழமாக மூச்சை வெளியிடுங்க. இந்த மாதிரி 9 முறை செய்யுங்க. இப்போது கண்களை மூடிய நிலையில் பூமி மேலே உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. உங்களோட 2 பாதங்களும் பூமி மேலே அழுத்தமாக பதிஞ்சிருக்கு. பூமியிலிருந்து வரக்கூடிய ஆற்றல் உங்களோட 2 பாதங்கள் வழியாக அப்படியே உடம்பு ஃபுல்லாக பரவுது. உடம்பு ஃபுல்லாக பரவி உச்சந்தலை வழியாக அப்படியே பிரபஞ்சத்தில் பரவுது. அதுக்கப்புறம் பிரபஞ்சத்திலேருந்து வரக்கூடிய ஆற்றல் உச்சந்தலை வழியாக உடம்பு ஃபுல்லாக பரவி உங்களோட 2 பாதங்கள் வழியாக பூமிக்குள்ளே அப்படியே போய் பரவுது. இந்த மாதிரி குறைஞ்சபட்சம் 9 முறையிலேருந்து 27 முறை வரைக்கும் செய்யணும். இந்த பயிற்சி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்கள். சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் உயிரினங்களுக்கும் நன்றி சொல்லுங்கள். கடைசியில் உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் இருந்துச்சுன்னா அந்த வேண்டுதலை நீங்கள் வேண்டிக்கோங்க. இந்த பயிற்சியை காலையில் 3 மணிலிருந்து 5 மணிக்குள்ளே செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஏன்னா அந்த நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்த பயிற்சி செஞ்சாலும் அந்த பயிற்சிக்கான பலன் நமக்கு சீக்கிரமாகவே கிடைக்கும். அப்படி முடியாதவங்க காலையில் சூரியன் உதிச்சு ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே செஞ்சிங்கன்னா நல்லது. காலை நேரத்தில் இந்த பயிற்சி செய்ய முடியாதவங்க சாயந்தரம் 5:30 மணிலேருந்து 7:30 மணிக்குள்ளே இந்த பயிற்சி செய்யுங்க. அடுத்து எதுக்காக இந்த பயிற்சி நம்ம செய்யணும்? இப்போ நமக்கும் பிரபஞ்சத்துக்கும் நல்ல தொடர்பு இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். கால் மூலிமா நம்ம பூமியிலேருந்து வரக்கூடிய சக்தியை 24 மணி நேரம் ஈர்த்துட்ருப்போம். அதே மாதிரி உச்சந்தலை மூலிமா பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சக்தியை நம்ம 24 மணி நேரம் ஈர்த்துக்கிட்டே இருப்போம். பல காரணங்களால இந்த காலகட்டத்தில் நம்மளால் கால் மூலிமா பூமியோட சரியாக தொடர்பு கொள்ள முடியாமல் போகுது. அதே மாதிரி உச்சந்தலை மூலிமா பிரபஞ்சத்தோட தொடர்பு கொள்ள முடியாமல் போகுது. அப்போ இந்த மாதிரி குறைபாடுகளை போக்குறதுக்காக தான் பாத யாத்திரைலாம் போகிறது. உதாரணத்துக்கு சபரிமலைக்கு பாத யாத்திரை போகிறது, பழனிக்கு போகிறது, திருவண்ணாமலையில் கிரிவலம் போகிறது. அதே மாதிரி கோயில்களில் 108 முறை சுற்றுவாங்க. இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணும்போது நம்மளோட கால் பாதங்கள் இருக்கக்கூடிய அந்த பூமியோட தொடர்பு கொள்ளக்கூடிய பகுதி ஆக்டிவேட் ஆகி நமக்கும் பூமிக்கும் ஒரு நல்ல தொடர்பு ஏற்படும். இந்த பயிற்சியை தொடர்ந்து ஒரு 48 நாள் செஞ்சிங்கன்னா உங்களோட உடல் ஆரோக்கியம் மேம்படும், மனோசக்தி அதிகரிக்கும், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவெல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அதனால் இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள்லாம் வரும். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன்.